ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கல்ல, ஸோ அது உண்மை தான். அலைட் மோஷனோட பேசிக், அதாவது A to Z ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், அலைட் மோஷனே என்னன்னே தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே பேசிக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே அலைட் மோஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ஃபுல்லாக போடுறேன் பார்த்தீங்களா, அந்த டுட்டோரியலை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணால் அது என்னென்ன எஃபெக்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபைலு ப்ரீசெட் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அதனால அலைட் மோஷன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எதுக்கு எப்படிலாம் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நாலேஜும், ஸோ அலைட் மோஷனை பற்றி ஓரளவு பேசிக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அலைட் மோஷன் ரொம்ப ஈஸி. எனக்கே தெரியாது நிறையா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் இப்போ வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இப்போ நான் கரண்ட்டாக என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா 5.0177 இந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது அப்டேட் வெர்ஷன்லாம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு கொடுக்கும்போது அப்டேட் வெர்ஷன் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5.0 தான், ஆனால் 299 அப்படின்னு வரும். ஸோ அந்த அப்டேட்டில் என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப புதுசாலாம் இருக்காது, ஓரளவு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நேராக நம்ம வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். சைடில் 3 பார் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணி ஏபிகே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்ஸ் எல்லாம் வந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன், அலைட் மோஷன் நியூ அப்டேட்டு 5.0. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் அலைட் மோஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஒரு 30 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 30 செகண்ட் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அப்படி உங்களுக்கு ஃபைன் பண்ண தெரில அப்படின்னா டெலிகிராம் சேனலில் வந்துருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பின்னை கிளிக் பண்ணிங்கனாலே அடுத்தடுத்து மூவ் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியே உங்களுக்கு ஃபைன் பண்ண முடியலை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஃபாலோவர் தட்டி விட்டு அதில் ஸ்டோரி போட்டிருப்பேன், அதை ஹைலைட்லேயும் வைக்கிறேன். அதை டேரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ரொம்பவே சிம்பிள் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் அங்கே கொடுக்குறேன். ஸோ அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் சேனலும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கூட அதில் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹோம்குள்ளே தான் டிஃபால்ட்டாக இருக்கும். பக்கத்தில் கிரியேட்டர் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் XML ஃபைல் ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணாலும் சரி, நீங்களே ஒரு புதுசாக எடிட் பண்ணது, இல்லை போய் ஆல்ரெடி எடிட் பண்ணது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே இந்த பேஜில் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா அப்லோட் XML ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி XML ஃபைலை நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போ இல்லாட்டி நம்ம ஆல்ரெடி முன்னாடி யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடி, ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி சென்டு கொடுத்து அலைட் மோஷன் காமிக்கும். அந்த மாதிரி கூட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு இது தான் சொல்லியிருக்கணும், சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகே, சைன்இன் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடில் 3 பார் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு லோ குவாலிட்டி ப்ரிவியூன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்ருங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணும்போது ஸோ லேக் ஆகும். இது ஆன் பண்ணுறனால ஸோ அந்த லேக் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெடியூஸ் ஆகும். அதாவது அந்த குவாலிட்டி அப்படியே கம்மி பண்ணிவிட்டு ஸோ லேக் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த லோ குவாலிட்டி ப்ரிவியூ. ஓகேவா? ஸோ இந்த டெமோ மோடுங்கிறது எடிட்டருக்காக அந்த டுட்டோரியல் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்காக யூஸ் ஆகுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லேயர் டியூரேஷன், அதாவது கைன் மாஸ்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எத்தனை செகண்ட் இருக்குங்கிறது, அதுதான் அது. நெக்ஸ்ட்டு ஆடியோ ரீசாம்பிளிங். இதை பார்த்தீங்கன்னா லோலே வைங்க, அந்த சவுண்டு குவாலிட்டியாக காமிக்கிறதுக்காக. நமக்கு லோலே இருக்கட்டும். ஸோ நான் டிவைஸ் லேக் ஆகாமல் இருக்கும், அதெல்லாம் பொறுத்து. நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா அந்த சைன்இன் பண்ணுற பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நிறையா டுட்டோரியல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களே டிஃபால்ட்டாக டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கூட நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ராஜெக்ட்டு எலமெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த எலமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் எதுவுமே ஆட் பண்ண முடியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவு யூஸ் பண்ண முடியுது. இது நமக்கு தேவையில்லை, அது ப்ராஜெக்ட் தான் நமக்கு தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் 31 அப்படின்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நேமு. இந்த நேமை பார்த்தீங்கன்னா இங்கேயும் மாற்றிக்கலாம், இல்லை நீங்கள் உள்ளே போய் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ரேஷியோ. இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கஸ்டமாக வேணும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டில் பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிசொல்யூஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. கலர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு உங்களுக்கு என்ன கலர், நிறையா கலர் கொடுத்துருக்காங்க, எந்த கலர் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அதே நேம் இருக்குது பார்த்தீங்களா, நியூ ப்ராஜெக்ட் 31 இந்த இடத்துல கூட நீங்கள் நேமை ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம் தான். ஸோ நீ ரீநேம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 4:5 அந்த ரேஷியோக்கு பதிலாக 16:9 அந்த ரேஷியோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வெளியே கூட நம்ம போக வேணாம், இந்த இடத்துலேருந்தே மாற்றலாம். அது பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ரேஷியோ மறுபடியும் ரிசொல்யூஷன் ஃப்ரேம் ரேட்டு கலர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போனீங்கன்னா அந்த ரேஷியோ மாறிடும். ஓகேவா, இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அப்படி தப்பாக இது பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு விஷயத்த மாற்றுறீங்க அப்படின்னா ஸோ பேக் போய்க்கலாம், அப்போ பழையபடி வந்திருக்கும். இன்னொன்று ரீடோ அப்படின்னு இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா பேக் போயிட்டீங்க மறுபடியும் அதே எஃபெக்ட் வேணும் அப்படின்னா மறுபடியும் ரீடோ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த எஃபெக்ட் வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஷேப்பு, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப் இருக்கும், நீங்கள் எந்த ஷேப்பை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, கலர் அண்ட் ஃபில். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஐக்கான் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமர். ஸோ அந்த டைமர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எஃபெக்ட் ஒரு 3 செகண்ட் அப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த 1 செகண்டாக மாற்றுறதுக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த எஃபெக்ட் மட்டும் மாறாது, அதில் உள்ள அந்த சைஸ் மட்டும்தான், டியூரேஷன் மட்டும்தான் மாறி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அதே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த எஃபெக்ட் அப்படியே தான் இருக்கும், அந்த டியூரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் எஃபெக்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அப்படியே பேக் போனீங்கன்னா அது பக்கத்தில் டைமர் ஐக்கான் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு குட்டி குட்டி ஐக்கான்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், முன்னாடி கட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ லாஸ்ட்லேயும் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதே தான் நீங்கள் என்ன ஐக்கானில் பார்க்குறீங்களோ அதே தான் அது செய்ய போகுது. ஸோ ஓகேவா, இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் கட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பேக்கில் கட் பண்ணிக்கலாம், நடுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ ஆட் பண்ண மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள கலர் ரிமூவ் ஆயிரும். ஸோ அது நமக்கு பார்த்தா தெரியாது, ஆனால் ரிமூவ் ஆயிரும். இப்போ மூணாவது ஆப்ஷன், இது பார்த்தீங்கன்னா 2 கலரு ஒரே ஸ்க்ரீனில் வைக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டாவதாக ஒரு கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா 2 கலருமே ஒரே பாக்ஸில் தெரியுது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த லைன் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் மீடியான்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இதுக்குள்ளே ஆட் ஆயிரும். இப்போ என்ன ஷேப் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குள்ளே ஆட் ஆயிரும். இதே நீங்கள் ஒரு இமேஜை ரீப்ளேஸ் பண்ணணுன்னாலும் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் அண்ட் ஷேடோ. ஸோ இதுக்குள்ளே போங்க, அதில் ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆன் பண்ணும்போது அதில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரும், அவுட்லைன், அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரோக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டர். இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்சைடு, சென்டரு, அவுட் சைடு இப்போன்னு நிறையா இருக்குது. ஆனால் நம்ம மோஸ்ட்லி இந்த பார்டர் வந்து யூஸே பண்ண மாட்டோம். அது மேலே ஸ்ட்ரோக் இருக்கும், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷேடோ இருக்கும். ஸோ அது ரெண்டு மட்டும் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ. இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணும்போது ஒரு 3D லுக் மாதிரி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் ஷேடோ யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் பின்னாடி பிளாக் கலர் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியலை. மேபி வேறு கலர் இருந்துச்சுன்னா ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இமேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம விருப்பம் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒப்பாசிட்டி, அதாவது உங்களுக்கு தெரியும். ஸோ கம்மி பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது. கம்மி பண்ணி வச்சிங்கன்னா லைட்டாக தெரியும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலில் தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டார்க்கனு, லைட்டனு அது மாதிரி நிறைய எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்றாப்புல யூஸ் பண்ணணும். ஸோ டார்க்கன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது தெரியும். ஸோ இப்போ லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்க்ரீனு, லைட்டனு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டு, ஸோ கீழே கலரு, டிஃப்ரென்ஸு, அப்புறம் மாஸ்க்கு. இந்த மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும். மாஸ்க்குங்கிறது இப்போ ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணுறீங்க, ஒரு சர்க்கிள் ஷேப் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளார இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சர்க்கிளுக்குள்ள இமேஜ் மட்டும்தான் தெரியும். அதுவே எக்ஸ்க்ளூட்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளை தவிர மீதி எல்லா இடத்துலையுமே இமேஜ் இருக்கும். ஸோ இந்த கீழே இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதே தான் நான் அதை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகே, அதுக்கப்புறம் பேக் வாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எக்ஸ்ஒயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ஒங்கிறது சைடில் இந்த மாதிரி அப் அண்ட் டவுனு இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதுவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இசட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ தெரியுதா, ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3D லுக்குக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வெயிட் காமிக்கிறேன்.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா XY சைடில் அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி Z ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி அந்த 3D ஜூமுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எவ்வளோ ஜூம் வேணாலும் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3D லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜூம் அவுட் பண்ணும்போது அந்த இமேஜ் லேயரே ஹைட் ஆகும். ஏன்னா அந்த லேயருக்கு பின்னாடி போயிடும், அப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் ஆக தான் செய்யும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரொட்டேட்டு. ஸோ ரொட்டேட்டுங்கிறத நம்ம பேர்லேயே தெரியும். ஸோ ரொட்டேட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிருக்கோம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்கேலு. இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா X6Q YQ அப்படின்னு 2 இருக்கும். ஸோ எக்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ நார்மல் ஆக்கி விட்டலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் கீ. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுல இதான் முக்கியமான ரோல் பண்ணுது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷன் கீ கொடுப்போம், ரெண்டாவது ஒரு அனிமேஷன் கீ. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஈவினிங் போல் கிரிக்கெட் விளையாட போகிறீங்க அப்படின்னா, ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் வருவீங்க. ஸோ இது டெய்லி நடந்தால் லூப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாடுற இடத்துல ஹை எனர்ஜி தேவைப்படும். அதே நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா எனர்ஜி அந்தளவுக்கு தேவையே கிடையாது. இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாட போகிற இடம் தான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ, வீட்டுக்கு வர்றது ரெண்டாவது அனிமேஷன் கீ. இப்போ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஹை எனர்ஜி தேவை, அப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ரெண்டாவது அனிமேஷன் கீ அதாவது வீட்டில் இருக்கீங்க, அது பார்த்தீங்கன்னா 0 இருக்கட்டும். ஸோ இல்லை இடத்துக்கு தகுந்தாப்பில் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணேன், ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஜூம் இன் ஜூம் அவுட்டு. இதே தான். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் மூவ் ஆகுறது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல பார்த்தோம்னா மூவ். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 2 அனிமேஷனுக்கு கொடுப்போம். இப்போ எந்த சைடில் வேணுமோ அந்த சைடு மூவ் பண்ணி வைப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அனிமேஷனுக்கும் அதே மாதிரி நம்ம மூவ் பண்ணி வைப்போம். நான் சொன்னேன்ல, இடத்துக்கு தகுந்தாப்புல ரெண்டாவது அனிமேஷனுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதுதான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போ ஒரு எஃபெக்ட் நம்ம கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இதெல்லாம் ஓகே, எஃபெக்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தால் தானே பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்மூத்னஸ்க்காக அனிமேஷன் கீழே கிராஃப் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்தாப்புல எத்தனை அனிமேஷன் கீ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இது உங்கள் விருப்பம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ்க்காக கிராஃப் ஆட் பண்ண போகிறோம். அந்த அனிமேஷன் கீழே கிராஃப் இருக்குது. ஸோ அந்த 3 டாட்டுக்கு மேலே பார்த்தீங்களா, இதுதான் அந்த கிராஃப். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு. ஸோ அப் அண்ட் டவுனு ஸ்லோ. ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிராஃப் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்லோ தான். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம், அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணோடனே ஸ்லோவாகிடும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கிராஃப் இருக்குது. ஸோ இந்த மட்டும் இல்லை, இன்னும் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டில் இந்த 4 மட்டும் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம கஸ்டமைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி எனபிள் ஓவர் ஷூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹையாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணால் வச்சுக்கலாம், ரொம்ப ஸ்லோவாக வேணால் வச்சுக்கலாம். ஓகே, அது எப்படி டிசபிள் பண்ணுறதுனா அதே 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த கரெக்டாக அந்த கிராஃப் வந்து அதுக்குள்ளார கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி டிசபிள் ஓவர் ஷூட் கொடுத்து இப்போ நார்மலாக ஆக்கி விட்டுடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிராஃப். இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வர வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த இது லூப்பில் நான் சொன்னேன்ல, லூப் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்லோ இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இதுவும் அதே சேம் கான்செப்ட் தான். சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு, அப் அண்ட் டவுனு ஸ்லோ. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கர்வ் ஆட் பண்ணிட்டீங்க, அதில் மட்டும் ஆட் பண்ணால் போதுமா, மற்றதுக்கெலாம் வேணாமா? ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி கர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எதில் பேஸ்ட் பண்ணணுமோ அது சைடில் மூவ் பண்ணி வச்சுட்டு அதே 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா, பேஸ்ட் கர்வ் ஆல் கீ ஃப்ரேம்ஸ் இருக்குது, இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கர்வும் பேஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, நான் எந்த கர்வுமே ஆட் பண்ணல. ஓகே, இப்போ அந்த கர்வ் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ காப்பி கர்வ் கொடுத்துட்டு ஸோ அதே 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கர்வ் ஆல் கீ ஃப்ரேம்ஸ்னு கொடுத்தேன்னா அதிலே ஆட் ஆகிருக்கும். அது வேணால் ஆப்போசிட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டுலையும் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. ஸோ இந்த மாதிரி நடக்கும். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா 2 அனிமேஷனுக்கும் சென்டராக வச்சு ஆட் பண்ணிங்கன்னா அந்த கர்வுங்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ இல்லாட்டி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டராக வச்சு மட்டுமே அந்த கர்வ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக் வாங்க, சைடில் 3 டாட் இருக்கா, இது பார்த்தீங்கன்னா ரீசெட் லொக்கேஷன், ரீசெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக எப்படி இருந்துச்சோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் எதுவுமே ஆட் ஆகலை. ஓகே, அப்படியே பேக் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் ஷேப், இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும். ஸோ எக்ஸுங்கிறது ஹாரிசாண்டல் லைன், அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு. அதே
ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனு. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் வாங்க, இல்லை ப்ரீசெட் அப்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்களே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டிஸ்கவர் மோர் ப்ரீசெட்னு கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாக அவங்களும் கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணதானே, இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதாவது அப்படியே இருக்குது, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வாங்க, எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட்டு, டிராயிங் இன் எட்ஜு, பிளர்ரு, டிஸ்டேஷன் வார்ப்பு, ப்ரொசீஜரு, 3D, மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம், ரிப்பீட்டு, அப்புறம் மேட் மாஸ்க்கு, ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி, அப்புறம் டெக்ஸ்ட்டு, அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துலையும் எஃபெக்ட் போயிட்டு இந்த ஆட் பண்ணலாம் அந்த ஆட் பண்ணலான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோ டியூரேஷன் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் போடுவேன் பார்த்தீங்களா, அப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்பு, டெம்ப்ளேட்டு, இமேஜ் எது வேணால் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்க தேவையில்ல. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மல் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லேயரை மாற்றுறதுக்கு. ரெண்டாவது டெலீட்டு. இப்போ மூணாவது 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த இது இமேஜ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபிட் காம்போசிஷன் ஏரியா அப்படின்னு இருக்கும். அதே ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்னு இருக்கும். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஃபில் மட்டும்தான். ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆயிரும். ஸோ அதனால் நல்லா இருக்காது. அதனால் ஃபில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஃபில் ஆயிரும். மோஸ்ட்லி நம்ம இமேஜை இந்த மாதிரி வீடியோ ஆட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபில் கம்போசிஷன் ஏரியா தான் மட்டும்தான் கொடுப்போம். ஸோ அப்போனா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, இன்னும் வேறு என்ன எஃபெக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாஸ்கிங்கில் உள்ளது தான் இந்த இதுவும். ஸோ அடுத்தது என்ன எஃபெக்ட்டு, ஸோ அதே 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கன்வெர்ட் டு அவுட்லைனு. ஸோ அந்த அவுட்லைனு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியோ இன்ஃபோன் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில் தெரியும். இதுவே நீங்கள் ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ஆடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நம்ம ஆடியோ கூட மாற்றிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும் வீடியோ ஆட் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க். ஸோ இந்த மார்க் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த லிரிக்ஸ் இதோட முடியுதுன்னா அங்கே ஒரு மார்க் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வராது அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த மார்க் யூஸ் ஆகுது. ஓல்டு வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த மார்க் பண்ணுற கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த டைமர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலே மார்க் ஆயிரும். இப்போ எப்படி மார்க் பண்ணுறதை ரிமூவ் பண்ணுறதுனா, ஸோ மார்க் வச்சுருக்கீங்கல்ல அதே இடத்த மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்கல்ல, அந்த பட்டன் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது யூனிக்காக மாறிடும். ஸோ இந்த இது பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ ஏரோ மார்க் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே செலக்ட் ஆல் லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லா லேயரும் மார்க் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 4 ஆப்ஷன் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குரூப்பு. ஸோ அந்த குரூப் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த மாதிரி குரூப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த லேயரை மொத்தமாக மூவ் ஆகும்போது மொத்தமாக மூவ் ஆயிரும். ஓகே, இப்போ அதே பேக் வந்துடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஐ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சைடில் லேயரு. ஸோ இந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே இழுத்திங்கனாலோ கீழே இழுத்தினாலோ ஸோ இந்த மாதிரி மார்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் பண்ணுற பார்த்தோமா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் பார்த்தோம் தான். ஸோ அதை எடிட் குரூப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போய் பார்த்தீங்கன்னா மாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்கில் இருக்குது. எக்ஸ்க்ளூட் அப்படின்னா ஸோ அந்த இடத்த தவிர மீது எல்லாத்துலேயும் இமேஜ் வந்திருக்கும். ஓகே, இதான் அந்த குரூப் அண்ட் மாஸ்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்டு கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஸோ அகைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு. அப்போ மூணாவது என்னவாக இருக்கும்? கரெக்ட், அந்த எக்ஸ்க்ளூடு தான். ஓகே, இப்போ ப்ரீசெட் வரையும் பார்த்தோமா. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு. இந்த எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட்டு. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் நான் பேசிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த கலர் அண்ட் லைட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு சில எஃபெக்ட்லாம் இருக்குது. இது நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ சேச்சுவேஷன் வர கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறையா கொடுத்துருக்காங்க ப்ரீசெட் மாதிரி. ஸோ மோனோக்ரோம் பண்ணுறது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்குது. ஸோ அந்த ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே ஆட் ஆயிரும். லைக் இந்த கேப்கட்லாம் நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிருதுல, அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் அது மோஸ்ட்லி கொஞ்சம் ஒரு மொக்கையாக தான் இருக்கும். நிறையா இதில் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சேச்சுவேஷனுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சில இதில் இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க.
ஓகே. இப்போ ப்ரீசெட் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் செட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணியிருக்காது. நம்ம தான் மேனுவலா உட்காந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது ஸ்டாண்டர்ட் செட்டிங் குடுக்குறது பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ மோனோக்ரோமில என்ன இருந்துச்சு, சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம அதான் பண்றோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த எஃபெக்ட்டு. இதில பார்த்தீங்கன்னா 2ஓட முடிச்சுட்டாய்ங்க. ஆனா இன்னும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த எஃபெக்ட்லாம் போகும்போது நெறையா இருக்கும். மேக்னிட்யூடு அந்த மாரி நெறையா இருக்குது. ஸோ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் எஃபெக்ட் போலாம். ஸோ அதுக்கு டிராயிங் இன் எட்ஜ்ல போனீங்கன்னா, இதுலயும் பார்த்தீங்கன்னா நெறையா குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது நான் ஒவ்வொன்னா சொல்றேன். அதுக்கப்புறம் பிளர். இந்த பிளர் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த முன்னாடி நான் சொன்ன மாரி அந்த இமேஜ பார்த்தீங்கனாலே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் பிளர்னா ஒரு மாரி பாக்ஸா இருக்கு. டைரக்ஷன் பிளர்னா ஸோ அந்த டைரக்ஷனுக்கு ஏத்தாப்புல பிளர் ஆகுது. கேஷன் பிளர் நார்மலா ஆட் பண்றது தான். இந்த மாரி நீங்க இமேஜ பார்த்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த இடத்துக்கு ஏத்தாப்புல அந்தந்த எஃபெக்ட்ட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படியே பேக் வாங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் அதில் டிஸ்டேஷன் அண்ட் வார்ப்புன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. அந்த இமேஜா இருந்தாலும் சரி, அந்த டெக்ஸ்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு மாரி வேவ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா, இந்த இதுலேருந்து தான் ஆட் பண்ணியிருப்போம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரொசீடுரல். இதில பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வரும் பார்த்தீங்களா? ஸோ அதாவது மல்டிபிள் கலர்ல. அது பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து தான் ஆட் பண்ணியிருப்போம். ஓகே. அதுக்கப்புறம் பேக் வாங்க. அதுக்கப்புறம் 3D. இதில பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம யூஸ் பண்ணது ஃபிளிப் லேயரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேஜ் ஸ்க்ரோல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேசிக்கானது தான். நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது தான். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ப்ரீசெட்லாம் இருக்கும். ஒரு ப்ரீசெட் ஜஸ்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க இமேஜ்ல என்ன பார்த்தீங்களோ, அதே தான் வந்திருக்கும். ஸோ காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா, இமேஜா இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு மாரி மூவ் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த இதுலேருந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். ஆக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுவோம். ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஸ்விங்கு இது மாரி எல்லாத்துலயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடிக்கடி யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிலேட்டர் தான். ஸோ ஒரு எஃபெக்ட்னா, ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ ஆக்ஸிலேட்டர் ஆட் பண்ணுவோம். அதே மாரி ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஸ்விங்கு இந்த மாரி மல்டிபிள் எஃபெக்ட்ட ஒரு இதில கொண்டாடுவோம். இதில மட்டும் கிடையாது. பிளர் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கலர் லைட்ல போயிட்டு அந்த மாரி எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். இது மாரி மல்டிபிள் எஃபெக்ட் சேர்ந்தது தான் ஒரு லிரிக்ஸ் அனிமேஷன். ஸோ ஒரு வீடியோ எடிட்டிங். ஸோ அந்த மாரி வரும். ஸோ நீங்க ஃபுல் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட். இந்த ரிப்பீட் பார்த்தீங்கன்னா, நீங்க டெம்ப்ளேட் மேக் பண்றீங்க அப்புட்னா, அந்த இடத்து அப்பைக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ நான் ஒரு இத கிளிக் பண்ணி மாடல் காமிக்கிறேன். ஸோ இது மட்டும் கிடையாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மூலமா டிஃப்ரெண்டான டெம்ப்ளேட் நம்மளால கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆட் எஃபெக்ட் குடுத்துருங்க. ஸோ அடுத்த எஃபெக்ட் போலாமா? ஸோ அது பார்த்தீங்கன்னா, மேட் மாஸ்கி. இதில பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யூஸ் பண்றது அந்த வைப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி. இதில பார்த்தீங்கன்னா, ஃபேட் இன், ஃபேட் அவுட் எஃபெக்ட்டு, ஃப்ளிக்கரு, பிளிங்க்கு, டிசால்வ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேட் இன், ஃபேட் அவுட்னா உங்களுக்கே தெரியும். கைன் மாஸ்டர், கேப்கட்டு இதுலலாம் உள்ளது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக் வாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இமேஜுக்கு யூஸ் பண்ண மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, இமேஜுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் சேர்ந்தே யூஸ் பண்ணலாம். ஆனா இது பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டுங்கிறது அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி அலைன் பண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல ரிசல்ட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா, நெறைய லிரிக்ஸ் அனிமேஷன் இதுலேருந்து தான் மேக் பண்றோம். ஸோ லைட் மோஷன் எடுத்துக்கிட்டாலே இதுலேருந்து தான் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பேக் வாங்க. அதுக்கப்புறம் அதர்ஸ். இதில பார்த்தீங்கன்னா, காப்பி பேக்கிரவுண்டு, ஸோ சேனல் ஆர்ஜிபி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு ஏத்தாப்புல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அத விட்டுருவோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே மாரி ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு மீடியா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆடியோ. இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஆடியோவ ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆடியோ ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐகான கிளிக் பண்ணாலே ஆட் ஆயிரும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுலயும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி கட் பண்றது, பேக்ல கட் பண்றது, 2ஆ ஸ்ப்ளிட் பண்றதுன்னு நெறைய எஃபெக்ட் இருக்கு. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல ஆடியோ. ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ சவுண்ட ஃபுல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த அனிமேஷனுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் அவுட் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த மாரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த அனிமேஷன் கீ. அதே மாரி தான் அந்த கிராஃபும். அப்படியே பேக் வாங்க. மார்க் பண்றது தெரியும். ஆனா எந்த இடத்துல மார்க் பண்ணணும்னு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு தான் நான் இப்ப என்னன்னு சொல்லப் போறேன். ஸோ ஒண்ணுமே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, சாங்க ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் லைன் எங்க முடியுதோ அங்க ஸ்டாப் பண்ணிட்டு, அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க. இதே மாரி தான் அந்த ஒவ்வொரு லிரிக்ஸும் முடிய போற இடத்துல மார்க் பண்ணிக்கங்க. ஸோ ஏனோ தானோன்னு மார்க் பண்ணீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா சிங்க் ஆகாது. அந்த சாங்க்கும், அந்த இமேஜுக்கும் எதுக்குமே செட் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்ட்டா அந்த லிரிக்ஸ் முடியும்போது அங்கன ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட். இதில பார்த்தீங்கன்னா, கேமரா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, இந்த 3டி எஃபெக்ட் கொண்டு குடுக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதாவது 3ல மூவ் பண்ணி வைக்கிறது. அதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நல்லு, எம்ப்டி குரூப்பு, எலமெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்லாம் நான் அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது சொல்றேன். அதுக்கப்புறம் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த ப்ராஜெக்ட்ட, அந்த இத எடுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிராயிங். இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம
சைன் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் நான் பர்டிகுலராக இதை யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இனிமேல் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லா எஃபெக்ட்டுமே ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்சிலு, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஒரு டிசைன் மாதிரி, அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பேக் வாங்க. நெக்ஸ்ட் என்ன எஃபெக்ட்னா வெக்டர் டிராயிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்த செலக்ட் பண்ணி குரூப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். நான் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க்கு, இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அங்கே ஒரு மார்க்கு. ஸோ இதே மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல செலக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது ஃபில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் மட்டும் ஒரு ஷேப்பாக வரும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுக்கு தான் இந்த இது யூஸ் ஆகுது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதுக்கப்புறம் வீடியோஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்தா அந்த டெக்ஸ்ட்டை வந்துருச்சு. ஓகே, இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் நேம் அந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு மேனுவலாக கூட நம்ம ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டிஃபால்ட்டாக இதில் நிறையா ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணது மட்டும் வரும். ஸோ அதே மேலே செரிஃபு, சான்ஸ்கிரிப்பு, டிஸ்பிளே இந்த மாதிரிலாம் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறதுனா அது மட்டும்தான் காமிக்கும். இப்போ எப்படி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, அதே மாதிரி 3 பாரை கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபாண்ட்டை இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸு, எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த சைஸ் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர், இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடில் 3 ஆப்ஷன் இருக்குது, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் மாதிரி இருக்கா, ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு இமேஜில் உள்ள பர்டிகுலர் கலர் மட்டும் வேணும்னா ஸோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணாலே போதும், அந்த கலர் நமக்கு செலக்ட் ஆகிடும். இதுக்கு தான் அந்த இது யூஸ் ஆகுது, அந்த ட்ராப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது போகலாமா. ஸோ ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் அந்த மாதிரி தான். ஸோ டார்க் ஆகிறதுக்கு லைட் ஆகிறதுக்கு லைட் கலர், டார்க் கலர் அந்த மாதிரி இருக்குது, இது யூஸ் ஆகுது. மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கலர் மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது. ஸோ அந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி, அதாவது எக்ஸ்போஸு, ஸோ சேச்சுரேஷன் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி புதுசாக ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எமோஜி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 3வது ஆப்ஷன், அதை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ஒன்று கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா எமோஜி ஆட் பண்ணும்போது அந்த எமோஜி என்ன எமோஜி ஆட் பண்ணுறீங்களோ அப்படியே தெரியும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரே கலராக மட்டும்தான் தெரியும். ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் யூஸ் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பேக் வந்துடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த முன்னாடி கட் பண்ணுறது, பேக்கில் கட் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாருந்தா நார்மலாக இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கான ஒரே ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணாட்டி கோச்சுக்காதா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட் ஸ்பேசிங்கில் டைட்டில் ஸ்ப்ரெட் அப்படின்னு ஒரு டிஃபால்ட்டு ப்ரீசெட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களே 2 அனிமேஷனுக்கு கொடுத்து இந்த மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம மேனுவலாக ஆட் பண்ணுறதா தான் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ண மாட்டோம், லைட்டாக தான் ஆட் பண்ணுவோம். அப்போனா தான் நமக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா வேறு எஃபெக்ட்டை வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இந்த இது எஃபெக்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டுக்கான யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் பேக் வாங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ இந்த எஃபெக்ட்டை மற்றதுக்கெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ ஒவ்வொன்றில் போய் ஆட் பண்ணணுமே அப்படின்னு கிடையாது. ஸோ கேப்கட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிரிக்ஸ்லையும் ஒவ்வொரு எஃபெக்ட் தனித்தனியாக போய் ஆட் பண்ணணும். ஆனால் இந்த இதில் அப்படி கிடையாது. இப்போ ஒரு லிரிக்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் வரை இந்த மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் அதே ஃபாண்ட்டு அதே சைஸில் இருக்கும். அதனால் நமக்கு பிரச்சனை வராது. அந்த லிரிக்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சுற்றி டெக் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்தடுத்து. ஸோ இப்போ இதில் ஒரு எஃபெக்ட் இருக்குன்னா ஸோ இப்போ அந்த ஒரு டிஃபால்ட்டாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆரமர் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர்னா அப்படியே டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ எதிலெல்லாம் பேஸ்ட் பண்ணுமோ எல்லாத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே ஆரமர் பக்கத்தில் ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எல்லாம் லாஸ்ட்டில் இருக்கும், அது சின்ன ஆரோ மார்க் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எதுலலாம் எஃபெக்ட் வச்சுருக்கோமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ எஃபெக்ட்டில் மட்டும்தான் அந்த எஃபெக்டே இருக்குது. அதனால் அந்த எஃபெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது அந்த எஃபெக்ட் நமக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதே ஃபாண்ட்டு அதே சைஸோட.
இப்போ ஒரு இமேஜில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் காப்பி லேயர் பண்ணிவிட்டு மற்ற இமேஜுக்கெல்லாம் நீங்கள் போய் பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ எதில் எஃபெக்ட் இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷனுக்கே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நார்மலாகவும் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷனுக்கே அப்படியே தான் இருக்கும். ஓகே, நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ அந்த அனிமேஷனுக்கே அப்படியே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் நமக்கு அப்படியே இருக்குது. ஸோ நார்மலாக கட் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் இருக்குது. பட் எப்படி சொல்கிறதுண்ணா, இப்போது ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, ரெண்டாவது அனிமேஷனுக்கு கம்மி பண்ணியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட் அனிமேஷன் கீழேருந்து அந்த எஃபெக்ட் வருது. இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு 0 கொடுத்துட்டு ஸோ லாஸ்ட்டில் ஒரு 100 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் போகணும்ல, அப்போ ஆகும்போது இது யூஸ் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், அந்த எஃபெக்டில் ஆட் பண்ணியிருந்தால். இப்போ ஆரோ மார்க் பக்கத்தில் ரெண்டு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டாவது ஐக்கான் பற்றி நான் அந்த 3D வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற பார்த்தலாம். மேலே செட்டிங் பார்த்தலாம் ஆரோ மார்க் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கா, ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன், அதுக்கப்புறம் கோடேக் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கட்டும். ஃப்ரேம் ரேட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்காங்க. குவாலிட்டியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணாலே வீடியோ அப்படியே எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே, இந்த ஒரு எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே இருக்குல்ல, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட் கொடுங்க. ப்ராஜெக்ட் பேக்கேஜை பற்றி நான் எனக்கு இதுவரையும் தெரியலை, அதை சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணதில்லை. இப்போ கரண்ட் ஃப்ரேமஸ் PNG அப்படின்னா ஸோ அது அப்படியே இமேஜாக வந்துடும். அதுக்கப்புறம் இமேஜ் சீக்வன்ஸ்னால் ஸோ அந்த இமேஜ் வரும், ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி வந்துடும். ஸோ அது நிறையா இருக்கும், நமக்கு அது தேவை கிடையாது, அதை யூஸ் பண்ண மாட்டோம். கிஃப்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் XML, இந்த மாதிரி தான் நீங்கள் XML ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஸோ எப்படி XML ஃபைல் க்ரியேட் பண்ணணும் தெரியலாட்டி அதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. அவ்வளோதான், இவ்வளோ தாங்க அலைட் மோஷனோட பேசிக்கு. எனக்குமே தெரியாத விஷயம் நிறையா இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னமும் நிறையா இருக்குது. அந்த எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஆட் பண்ண இன்னும் நிறைய எஃபெக்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலில் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில், டெலகிராமில், வாட்ஸ்அப் சேனலில் 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வரையும் சொன்னது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன். ஸோ இது அந்த எஃபெக்ட்டு இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம், ஸோ இந்த எஃபெக்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த பேசிக், இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த பேசிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அலைட் மோஷன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அலைட் மோஷனாலே இவ்வளோ தான்டா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.